ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। மாதந்தோறும் அந்தர்யோக நிகழ்ச்சியில் மதிய அமர்வில் துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய வேதாந்த சூடாமணி என்ற நூல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கலை சொற்களுக்கு விளக்கமாக இந்த நூல் இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் பார்க்கிறோம். அந்த துறையில் அதனுடைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதை புரிந்து கொள்வது முக்கியமானதாக இருக்குது. அந்த விஷயங்கள் தெரிந்தால்தான் அந்த துறையினுடைய அறிவை நாம் சரியாக பெற முடியும். அப்படி வேதாந்தத்திற்கு வேதாந்த நூல்களில் இருக்கின்ற முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான அந்த கலை சொற்கள் அதனுடைய விளக்கமாகத்தான் இந்த நூல் இருக்கின்றது. ஆகவே இந்த நூல் வேதாந்தம் படிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான நூல். முக்கியமாக ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் பார்க்க போகிறோமோ அதை பற்றிய அடிப்படை அறிவை இந்த நூல் மூலமாக பெற முடியும். இந்த நூலில் இதுவரைக்கும் 5 பாடல்கள் பார்த்துருக்கிறோம். 6வது பாடல் பார்க்கணும். முதல்ல நூலினுடைய முதல் பாடலாக இருக்கக்கூடிய இறைவணக்கம் படிக்கலாம். தருணமாதுமை முகத்தாமரை கெழும் அருணனாம் என உதித்தடியர்பால் புரி கருணை மாமதமென காட்டு மாமுகன் சரண வாரிச மலர் தலையிற்கொள்வாம். நூல்ல 6வது பாடல், பக்கம் 3, 6வது பாடல். விடயமது சிவஜீவர் தமது ஏகத்துவமாம் விமலனொடு நூற்கு அறையப்படல் அறையும் தன்மை அடைதல் ஒரு சம்பந்தம் பயன் துயரெலாம் நீத்து ஆனந்த பதம் பெறுதல் சாதனம் 4னையும் உடையவனே அதிகாரி என்று அறைவர் அறிஞர். உரைத்த சாதன சதுஷ்டயம் நித்த அனித்த படுபொருளின் விவேகம் இகபர போக விராகம் பழிப்பரிய சமை முமுட்சுத்துவம் எனப்படுமால். அனுபந்த சதுஷ்டயம் என்று ஒவ்வொரு நூலுக்கும் இருக்கும்.
அதை சென்ற பாடல்ல சொன்னார். பொதுவா அனுபந்த சதுஷ்டயம் என்பது என்ன என்று. விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம், அதிகாரி, இந்த நாளுக்கும் சேர்த்து அனுபந்த சதுஷ்டயம்னு பேர். எந்த ஒரு நூலை படிக்கிற பொழுதும் அந்த நூலினுடைய தொடக்கத்துல முக்கியமா பாயிரம்னு இருக்கிறதுல இந்த 4 விஷயங்களையும் சொல்லி இருப்பார்கள். அந்த நூல் யாருக்காக, யார் அந்த நூலை படிக்கலாம் என்பது அதிகாரி, யாருக்காக இந்த நூல் செய்திருக்கிறோம். அப்புறம் அந்த நூலினுடைய விஷயம் என்ன, நூல்ல என்ன கருத்து பேசப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு அந்த விஷயத்தை அந்த அதிகாரி தெரிந்து கொள்வதனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அதை படிக்கிறதுனால, அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அது தெரியணும்ல. நமக்கு தேவையா தேவையில்லையானா, முதல்ல இந்த நூலை படிக்கலாமா வேண்டாமா, நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன அறிவு கிடைக்கும், அந்த அறிவுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அது அந்த நூலினுடைய முகவுரையில சொல்லி இருப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த நூலுக்கும் அந்த விஷயத்துக்கும், விஷயத்துக்கும் பயனுக்கும், அதிகாரிக்கும் விஷயத்துக்கும், அதிகாரிக்கும் பயனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதற்கு சம்பந்தம்னு பேரு. எப்படி இந்த விஷயம் இந்த பலனை தரும், எப்படி இந்த விஷயம் இந்த அதிகாரிக்கு பயனுடையதாக இருக்கும், எப்படி இந்த விஷயம் இந்த அதிகாரிக்கு அதற்கான அறிவை தரும் என்பதெல்லாம் சம்பந்தம்னு பேர். இது பொதுவா எல்லா நூலுக்கும் உரியது. அந்த காலத்துல மரபுப்படி ஒரு நூல் செய்யணும்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் முகவுரையிலேயே சொல்லி இருப்பார்கள். அதை பார்த்தே நம்ம அதை படிக்கலாமா வேண்டாமா, நமக்கு இது சம்பந்தமானதா இல்லையான்னு நூலை படிக்கிறவர் புரிந்து கொள்ளலாம். படிக்கிறதுக்கு முன்னாடியே புரிந்து கொண்டாக்கா நேரம் மிச்சம் தானே. நமக்கு இது சம்பந்தம் இல்லாத ஒன்று அப்படின்னா நம்ம அதை படிக்க வேண்டியது இல்லை. அதனால இது முக்கியமானது. அனுபந்த சதுஷ்டயம்னு பேரு. இங்க நம்ம வேதாந்த நூல்களுக்கு அனுபந்த சதுஷ்டயம் என்ன என்பதுதான் அடுத்த விஷயம். இந்த வேதாந்த சூடாமணி நூலே ஒரு பெரிய நூல். அதுல வேதாந்த சம்பந்தமான அந்த ஒரு பகுதியை தான் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். மூல நூல் கன்னடத்துல இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் தமிழ்ல மொழியாக்கம் செய்து இந்த சிவபிரகாச சுவாமிகள் செய்திருக்கிறார். வேதாந்தம் படிக்கக்கூடியவர்களுக்கு வேதாந்த சம்பந்தமா என்னெல்லாம் கலை சொற்கள் இருக்கோ அந்த பகுதியை மட்டும், ஏன்னா இந்த நூலில் மற்ற எல்லா விஷயங்கள், நம்ம ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த நூலில் விளக்கப்பட்டு இருக்கு. அதில் வேதாந்தத்துக்கு சம்பந்தமான அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தான் கொடுத்திருக்கிறார். அதனால் இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடியது வேதாந்த அனுபந்த சதுஷ்டயம். வேதாந்தத்துக்கு, வேதாந்தம் படிப்பவர்களுக்கு வேதாந்த நூல்களில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பது அதான் இந்த 6வது பாடல்ல பார்க்கிறோம். இந்த விஷயம் என்ன, வேதாந்த நூல் என்கிற பொழுது அதனுடைய விஷயம் என்ன, என்ன கருத்து, என்ன விஷயம் அதில் பேசப்படுது. ராமாயணம்னாக்கா ராமருடைய வரலாறு, அதான விஷயம். ராமாயணம்னா ராமருடைய வரலாறு பேசுறது, அதனுடைய விஷயம். மகாபாரதம்னா பாண்டவர்களுடைய வரலாறு பேசுறது. பாகவதம்னா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வரலாறு, மற்ற க்ஷத்திரிய ராஜாக்களுடைய வரலாறு அது பேசப்படுகின்றது. மாதிரி பள்ளி பாடத்தில் பார்த்தோம்னா கணிதம்னா அட்டையிலே போட்டிருப்பான். கணிதம்னு போட்டிருந்தா என்னது, அந்த நூலினுடைய விஷயம் கணக்கு. அந்த இதில் கணக்கு பாடம் வருகின்றது. அப்புறம் அது யாருக்குன்னா அதுலேயே மேலே நம்பர் போட்டிருப்பான், 6, 7ன்னா. அப்போ அந்த எண் அது அதிகாரி, 6வது முடித்தவன் இந்த 7வது பாடத்தை படிக்கலாம். அதனால் இது 7ஆம் வகுப்புக்குரிய பாடம்னா என்ன அர்த்தம், அதற்கு முன்னாடி 6 வகுப்புகள் படித்து முடித்தவர்கள் இந்த நூலை படிக்கலாம். அதுதான் அதிகாரியை குறிக்கிறது. அதனுடைய தலைப்புலேயே தெரிகிறது. கணிதம்னா இது கணக்கை பற்றி அறிவை கொடுக்க போகிறது. அதனால அதிகாரி விஷயம். அப்புறம் அதை படித்து என்ன நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும், கணித நூலை படித்தா கணிதத்தை பற்றிய அறிவானது கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வேதாந்தம்னு சொல்லப்படுகின்ற உபனிஷத்துக்களை ஒட்டி அதை பின்பற்றி வருகின்ற எல்லா நூல்களுக்குமே வேதாந்தம்னு பேர். அதனால் வேதாந்தம்ங்கிறது வேதத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்களை பேசுகின்ற பகுதி. ஞான பாகம், ஞான காண்டம்லாம் நம்ம முன்னாடி முகவுரையிலேயே பார்த்தோம். அந்த வேதாந்தத்துக்கு விஷயம் என்ன என்பதை சொல்றார். அப்புறம் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்றதுனால என்ன பயன் என்பதை சொல்லுகின்றார். அந்த நூலுக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிறது என்னங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் யார் இந்த நூலை படிக்கலாம், அது அதிகாரிங்கிறது முக்கியம். அப்போ யார் அந்த நூலை படிக்கலாம்னு என்ன, யார் அந்த நூலை படித்தாக்கா அது பிரயோஜனம் உடையதாக
இருக்கும். அதனால அது அதிகாரி. இந்த நான்கையும் சொல்லுகின்றார். ஒன்றொன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் விஷயம். வேதாந்த நூல்களினுடைய விஷயம் என்ன? வேதாந்தம்ங்கிற பொழுது நம்ம எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணும். உபனிஷத்துக்களை மையமா வைத்து பிறகு வந்து ஆச்சாரியர்கள் செய்திருக்கின்ற எல்லா நூல்களும். அதுக்கு பிரகரண கிரந்தங்கள்னு பேர். வேதாந்தத்துக்கு உபனிஷத்துக்களுக்கு வேதாந்தம்னு பேரு. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை மையமா வைத்து பின்னாடி வந்த ஆதிசங்கரர் முதலான பல ஆச்சாரியர்கள் பல நூல்களை செய்திருக்கிறார். அந்த உபனிஷத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக பேசுதல் அல்லது உபனிஷத்துக்களுடைய தாத்பரியத்தை எடுத்துக்கொண்டு விரிவாக சொல்லுதல் என்பதுதான் பிரகரண கிரந்தங்கள்னு பேர். நம்ம படிக்கிற தத்துவ போதம், ஆத்ம போதம், விவேக சூடாமணி, இந்த எல்லா நூல்களுக்குமே பிரகரண கிரந்தங்கள்னு பேரு. அது வந்து வேதாந்தத்துக்கு என்ன விஷயமோ, வேதாந்தத்துக்கு என்ன அனுபந்த சதுஷ்டயமோ அதே தான் பிரகரண கிரந்தங்களுக்கும் இருக்கு. அதனால வேதாந்தம் என்கிற பொழுது நாம படிக்கிறது வேதாந்தம். இந்த மடத்தோட முக்கியமான நோக்கமே வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் தான். அதனால வேதாந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்றது என்பது தான் சாமிஜியோட நோக்கம். அதுக்காகத்தான் இந்த மடத்தை ஆரம்பிச்சாங்க. நம்ம சம்பிரதாயமே அதுதான். ஆதிசங்கரர் மையமாக கொண்டு இந்த வந்திருக்கக்கூடிய குரு பரம்பரை. வேதாந்தம், உபனிஷத்துக்கள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுக்கும் அனுபந்த சதுஷ்டயம் என்ன? வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன என்கிற பொழுது, விஷயம் அது சிவ ஜீவர் தமது ஏகத்துவம் ஆம். சிவன்னா சிவன், சிவபெருமான், பரம்பொருள், மூல பரம்பொருள். இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு காரணமாக ஆதாரமாக இருக்கின்ற பொருள் எதுவோ அது சிவன். சிவன்னா சிவன் மட்டும் இல்லை, சிவன், விஷ்ணு, பிரம்மம் என்பது. சிவன்கிறது இங்க வந்து பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மம் இந்த பிரபஞ்சத்திற்கு உலகத்திற்கு காரணமாக இருக்கின்ற பொருள் கடவுள். அதுக்கப்புறம் ஜீவர். ஜீவர்னா நாம தான். ஜீவர்கள் தோன்றி இருக்கக்கூடிய, உடலை எடுத்திருக்கக்கூடிய ஜீவர்கள். இந்த சிவனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். சிவன்கிறது கடவுள், ஜீவன்கிறது ஜீவன். கடவுளுக்கும் உயிர்களுக்கும், கடவுளுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? அதுவும் இங்க என்ன சம்பந்தம்? ஏகத்துவம். இரண்டும் ஒன்று என்பது. சிவன் ஜீவன் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்வதுதான் வேதாந்த நூல்களுடைய விஷயம். உபனிஷத்துகள், பகவத்கீதை, மற்ற பிரகரண கிரந்தங்கள் இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்ன ஞானம் கிடைக்கும் என்றால், உலகம், உயிர், இறைவன். உலகம்ங்கிறது இங்க சொல்லல, உலகம், உயிர், இறைவன் இந்த மூன்றும் ஒன்றுதான் என்பதை பற்றிய ஞானம். அது எப்படிங்கிறத விவரிக்கிறது தான் நூலோட விஷயம். அதனால உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதை பேசுகின்றன, சொல்லுகின்றன. அதுதான் விஷயம். அந்த சம்பந்தம் என்னங்கிறதையும் சொல்லிட்டார். ஏகத்துவம், ஒன்று. ஏன்னா நமக்கு சாதாரணமா என்ன அறிவு? கடவுள் வேற, நாம வேற என்பதுதான். கடவுள் எங்கேயோ இருக்கிறார், உலகத்தை படைத்தவர் இருக்கிறார், அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் ஏதோ ஒரு லோகத்துல இருக்கின்றார். நாம படைக்கப்பட்ட நாம் ஒரு உலகத்துல, ஒரு நாட்டுல, ஒரு இடத்துல, ஒரு காலத்துல இருக்கின்றோம். அதனால அவர் படைத்தவர், நாம படைக்கப்பட்டவர். அவர் பகவான், நாம பக்தர். இதுதான் நமக்கு இருக்கிற. அப்ப என்னது? ரெண்டு. அவர் இருக்கிறார், படைச்சவர் இருக்கிறார், அவரால் படைக்கப்பட்ட நாம் இருக்கிறோம். அவர் பூர்ணமானவரா இருக்கிறார், அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவரா இருக்கிறார், அவர் சர்வஜனா இருக்கிறார், சர்வசக்திமானா இருக்கிறார். படைக்கப்பட்ட நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்துல தோன்றி மறையக்கூடியவர்களா, அல்பமான காலத்துல, அல்பமான இடத்துல, அல்பமான அறிவுடையவர்களாக, அல்பமான சக்தி உடையவர்களாக நாம இருக்கிறோம். இதுதான் நம்முடைய சாமானிய அனுபவம், சாமானிய அறிவு. இங்க சாஸ்திரம், வேதாந்தம் என்ன சொல்லுது? இந்த சிவன் ஜீவன் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். சிவன்தான் ஜீவனாக விளங்கி கொண்டிருக்கின்றார் என்று, இரண்டும் வேறு வேறு அல்ல என்ற ஞானத்தை விஷயமாக கொண்டிருக்கின்றது உபனிஷத்துக்கள், வேதாந்தம். அதனால இதை படிக்கணும். ஏன்னா இரண்டும் வேறு வேறேங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று. அதை சொல்றதுக்கு ஒரு நூல் வேண்டியது இல்லை.
கடவுள் வேற நான் வேறேங்கிற நமக்கு அது தெரிஞ்ச ஒன்று தானே. அதனால அப்படி அதை பற்றி சொல்லுகின்ற நூல்களை நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உபனிஷத் என்ன சொல்லுது, வேதாந்தம் என்ன சொல்லுது, ரெண்டும் வேறு வேறு நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே, அந்த அறிவு தவறானது. உண்மையில் இரண்டும் ஒன்றுதான். கடவுள்தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஜீவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அது எப்படின்னா, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் புக்கை படிக்கணும். அதுக்கு தான் உபனிஷத்தை வேதாந்தத்தை படிக்கணும். அதனால இந்த வேதாந்தத்துடைய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிறது ஒண்ணுதான், ஏகத்துவம். ஒரே பொருள் தான் இருக்கின்றது. அந்த ஒன்று பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஜீவன் என்றும் உலகம் என்றும் அது விளங்கி கொண்டிருக்கின்றது. எப்படிங்கிறது சொல்றதுதான் உபனிஷத்தினுடைய வேதாந்தத்தினுடைய விஷயம். அதனால இந்த ஏகத்துவம்ங்கிறது முக்கியமானது. ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லுவோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது தான் வேதாந்தத்தினுடைய உபனிஷத்துக்களுடைய விஷயம். அதுக்கப்புறம் சம்பந்தம்ங்கிறத சொல்றார். விமலனோடு நூற்கு அறையப்படல் அறையும் தன்மை அடைதல் குரு சம்பந்தம். சம்பந்தம்னா இந்த நூல் அந்த விஷயத்தை சொல்லுகின்றது, அந்த விஷயத்துக்கு சொல்லப்படுதல்ங்கிற சம்பந்தமானது இருக்கின்றது. அதனால பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம்னு சொல்லுவோம். சம்பந்தம் அவ்வளவுதான். இந்த விஷயம், இந்த நூலானது இந்த விஷயத்தை சொல்லுகின்றது. அப்படி அதுக்கு மேல அது ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது வேற இடங்கள்ல பார்க்கலாம். அவ்வளவுதான். சம்பந்தத்தை பத்தி இருக்கிற நூலுக்கு சொல்லும் தன்மை, நூல் அறைதல் அறையப்படல், நூற்கு அறையப்படல் அறையும் தன்மை அடைதல் ஒரு சம்பந்தம். இந்த விஷயம் இறைவன் அல்லது பிரம்மம் அல்லது ஒன்றாய் இருக்கின்ற பரம்பொருள், அது விஷயம். நூல் அந்த விஷயத்தை சொல்லுகின்றது. அதனால நூலுக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னது, நூல் அந்த விஷயத்தை சொல்லுகிறதுங்கிறதா சம்பந்தம். அதை கேட்பவன் அதிகாரி, அவனுக்கும் அந்த நூலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னது, இவர் படிப்பவர், அது படிக்கப்படுதல். அவ்வளவுதானே. நான் படிக்கிறவன், நூல் என்னால் படிக்கப்படுகிறதுன்னு ஒரு சம்பந்தமானது அங்கே இருக்கின்றது. அப்புறம் விஷயத்துக்கும் அது தருகின்ற பிரயோஜனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எந்த அறிவை பெறுவதனால இந்த பயனானது ஒருவனுக்கு கிடைக்கும்னு அதற்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுக்கெல்லாம் சம்பந்தம்னு பேர். அது அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு. அதுக்கப்புறம் பயன். மூணாவது விஷயம் பயன். இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுனால, உபனிஷத்துக்களை படிக்கிறதுனால, இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதனால, எந்த விஷயம், சிவன் ஜீவன் ஒன்று என்ற விஷயம், சிவ ஜீவ ஏகத்துவம் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதனால இந்த ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன. ஏன்னா படிக்கிற ஆளு யாரு, ஜீவன் தான், சிவன் கிடையாது. அவர் ஏற்கனவே அந்த ஞானத்தோட இருக்கிறாரு. அதனால படிக்கிறது நாம தான் படிக்கிறோம், ஜீவன் படிக்கிறா. படிக்கிற ஜீவனுக்கு இந்த உபனிஷத்தை வேதாந்தத்தை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன. ஏன்னா விஷயம் என்னவா சொல்லி இருக்கு, இந்த ஜீவன் சிவன்னு சொல்லி இருக்கு. இப்போ படிக்கிற ஜீவன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஜீவனா இருக்கிறேன், பிறந்தேன் இறந்தேன், எனக்கு இதெல்லாம் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த துன்பத்துல கட்டத்துல இருக்கக்கூடிய நான், பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கிற நான், இதிலிருந்து விடுபட விரும்புகின்றேன் அப்படின்னு விடுபடுவதற்கான வழி என்ன என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த நூலை படிக்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன, நானும் இறைவனும் ஒன்று, இந்த உலகத்தை படைத்த பரம்பொருளும் ஜீவனாகிய நானும் ஒன்று, வேறு வேறு அல்ல என்பது. அவரே நான் அப்படிங்கிறதா. அவரே நான் அல்லது நான் அவனே சொன்ன, நான் அவனே அல்லது அவனே நான் என்பது விஷயம், அது ஞானம். இப்போ அந்த ஞானம் வந்துவிட்டால் என்ன ஆகும், இந்த ஜீவன்கிறது சிவனாக ஆகிவிடுவார். அதனால ஜீவன் சிவனாக ஆகிவிடுகிறார். ஜீவன் சிவனாக ஆகிவிட்டால் ஜீவனுக்கு இதுவரைக்கும் இருந்த பிறப்பு இறப்பு, அப்புறம் மற்ற என்னெல்லாம் அந்த பிறப்பு இறப்புக்குள்ள என்னெல்லாம் நம்ம பிரச்சனைகள் வச்சிருக்கிறோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சிவனுடையதாக ஆகிறதா, இல்லை, அது இல்லாமல் போய் விடுகிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம், ஏன்னா கடவுள்னா அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாதவர் தானே கடவுள்னு வச்சிருக்கிறோம். அப்போ நான் கடவுள்னாக்க அந்த பிரச்சனைகள் எதுவும் எனக்கு இல்லைன்னு ஆகி விடுகிறது. அப்ப இந்த பிறப்பு இறப்பிலிருந்து, இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையானது இந்த ஞானத்தினால்
கிடைக்கின்றது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, தொடர்ந்து வகுப்புக்கு வரணும். தொடர்ந்து பாடத்தை கேட்டாதான் கிடைக்கும். இது அது என்னன்னு சொல்றது மட்டும்தான். அது என்ன ஞானம் வரும், அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் என்னன்னு அறிமுகப்படுத்துறது தான் இங்க விஷயமே ஒழிய, அது எப்படிங்கிறது நூலை படிக்கிற போதுதான் தெரியும். அதனால கேன உபனிஷத் வகுப்புக்கும் வரணும், பகவத்கீதை வகுப்புக்கும் வரணும். இங்க அப்படி முழுசா படிச்சாக்க என்ன பயன் கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. என்ன சொல்லுது? துயர் எல்லாம் நீத்து ஆனந்த பதம் பெறுதல், எல்லா துன்பங்களும் விலகி ஆனந்தத்தை அடைதல், ஆனந்த நிலையை அடைதல் என்பதுதான். ஏன்னா இந்த ஜீவனா இருக்கிற பொழுது எல்லா விதமான துன்பங்களும் நமக்கு இருக்கின்றது, எல்லா பிரச்சனையும் இருக்கு, எல்லா துன்பமும் இருக்கின்றது. இந்த ஜீவன் உண்மை ஜீவன் சிவன் தான் புரிகிற பொழுது இந்த ஜீவனுக்கு இருக்கின்ற எல்லா துன்பங்களும் நீங்கி விடுகின்றன. அதுக்கப்புறம் சிவன் எப்படி இருக்கிறாரு? அவரு ஆனந்த சொரூபமா இருக்கிறார், ஆனந்தமா இருக்கிறார். அதனால இந்த ஜீவன் சிவனாக ஆகின்ற பொழுது சிவனுடைய ஆனந்தம் இங்கே வந்து விடுகிறது. இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த துன்பமெல்லாம் போய் சிவனுடைய ஆனந்தமானது வந்து விடுகின்றது. அதான் நான் ஜீவன் நினைக்கிற பொழுது எல்லா விதமான துன்பமும் இருக்கு. உபனிஷத்தை படிக்கிறதுனால, வேதாந்தத்தை படிக்கிறதுனால நான் சிவன்கிற ஞானம் வருது. சிவன் எப்படி இருக்கிறார்? ஆனந்தமயமா இருக்கிறார். அதனால எனக்கு இருந்த துக்கமெல்லாம் போய் ஒரு சுகமானது வந்து விடுகின்றது, ஆனந்தமானது வந்து விடுகிறது. அதான் பிரயோஜனம். அதனால என்ன பிரயோஜனம்? துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி. என்னெல்லாம் இது வரைக்கும் துன்பம் இருக்கோ எல்லா துன்பங்களும் நீங்கி விடுகின்றன. மேலான இன்பமானது, ஒப்புயர்வற்ற இந்த இன்பமானது கிடைக்கின்றது. அதனால ஒரு ஏழை பையனோ ஏழை பொண்ணோ ஒரு பணக்கார பையனையோ பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்த வறுமையானது போய் விடுகிறது, செல்வம் வந்து விடுகிறது. அவ்வளோதானே. ரெண்டும் ஒன்றா சேர்ந்த, ஏழையும் பணக்காரனும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஏழைகிட்ட இருக்க ஏழ்மையானது போகும், பணக்காரன்ட்ட இருக்க செல்வமானது ஏழைக்கும் மாறி போகாது. பணக்காரனு ஏழை ஆயிடுவானான்னா அப்படி ஆகாது. அதனால ஏழைகிட்ட இருக்கக்கூடிய ஏழ்மையானது போகும், செல்வன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஏழைக்கும் உரிமையானதாக ஆகும். ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டாக்க அந்த வறுமை போகிறது, செல்வம் வருகின்றது. அந்த மாதிரி நம்ம ஒரு தரித்திரனா இருக்கிறோம், சிவன் பரம ஐஸ்வர்யம் உடையவரா இருக்கிறார். ஜீவன் சிவனாக ஆகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வருது. அதனால நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் போகின்றது, நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்குகின்றன. அதுதான் பிரயோஜனம். அதனால இந்த பிரயோஜனம் நமக்கு வேணுமா வேண்டாமானா? வேணும். அப்ப தொடர்ந்து கிளாஸுக்கு வரணும். அப்ப வேணும். அது படிச்சு முடிச்சாதான் வரும். புக்கை கையில வாங்கணும்னா வராது. புக்கை முழுக்க படிச்சு முடிச்சாதான் அந்த பிரயோஜனமானது கிடைக்கும். எப்ப அந்த சிவ ஜீவ ஏகத்துவம் புரியுதோ அப்ப அந்த பயனானது வரும். அது புரிகிற வரைக்கும் தொடர்ந்து பாடத்தை கேட்கணும். அவ்வளவுதான் பிரயோஜனம். அதனால துயர் எல்லாம் நீத்து எல்லா துன்பங்களையும் விடுத்து ஆனந்த பதம் பெறுதல், ஆனந்தம், இதான் பிரயோஜனம். அதனால வேதாந்த படிக்கிறதோட பிரயோஜனம் துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி, சர்வ துக்க நிவர்த்தி. ஆனந்த துக்கம் எல்லாம் நிறுத்தினா சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. அதனால ஆனந்தம் அல்பானந்தம் கிடையாது, இது பேரின்பம், மேலான ஆனந்தம், ஒப்புயர்வற்ற ஆனந்தம். அதனால பரமானந்த பிராப்தி, சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி என்பதுதான் பிரயோஜனம். சரி, அப்படின்னா தொடர்ந்து வகுப்புக்கு வந்துடலாம். வர தயாரா இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குண்ணா. ஸ்கூல்ல காலேஜில் சேரணும்னாக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான்னு இல்லை, அவன் காலேஜில் என்னெல்லாம் வசதி இருக்குன்னு பெருசாக விளம்பரம் பண்ணுறான். ஆகா இதெல்லாம் நல்லா இருக்கே, நம்ம பையனும் சேர்ந்து படித்தா நல்லா இருக்கும், இல்லை நாமளும் இந்த காலேஜில் படித்தா நல்லா இருக்குமே, இவ்வளவு வசதிகள், இதை படிச்சதுனால இவ்வளவு அறிவு கிடைக்குதா, உடனே 100% பிளேஸ்மெண்ட்டுனா அது வேற போடுறான். படித்து முடித்த உடனே நாங்களே வேலை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னெல்லாம் விளம்பரம் போடுறான். உடனே பார்த்து நேராக காலேஜுக்குள்ளே போனால் என்னன்னா, முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், அதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுன்னா. என்ட்ரன்ஸ் காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு நுழைவு தேர்வுங்கிறது இருக்கு. அப்புறம் அதற்கு நுழைவு தேர்வில் பாஸ் ஆனாலும் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய டொனேஷன்லாம் இருக்கு, அது தனி.
அதெல்லாம் கொடுத்தா தான் உள்ள போக முடியும். அப்புறம்தான் படிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் படிச்சு முடிச்சாதான் அந்த பயனெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இங்க வேதாந்தம் நல்ல விஷயமா தான் இருக்கு. படிச்சா எல்லா துக்கமும் போயிடும், பேரின்பம் கிடைக்குமா? அப்படியே ரொம்ப சந்தோஷம். நாளையில இருந்து ஒழுங்கா வகுப்புக்கு வந்துடுறோம்னா அது மட்டும் போதாது. அதற்கு பல விஷயங்கள்ல நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதியை வளர்த்து கொள்ளுதல்ங்கிறது வேண்டும். அதுதான் அதிகாரி அடுத்த விஷயமா சொல்றார். அதனால இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு யார் தகுதி உடையவர்? சாதனம் 4 உடையவனே அதிகாரி. 4 சாதனங்களையும் உடையவன் அதிகாரி என்று அறைவர் அறிஞர். அதனால வேதாந்தம் படிப்பதற்கான அதிகாரினா இந்த படிப்பதற்கு தகுதி என்ன? இந்த உபனிஷத்துக்களை வேதாந்தத்தை படிக்க விரும்புபவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்ன? என்ன தகுதினா 4 தகுதிகள். அதான் அடுத்த விஷயம். அந்த 4 தகுதிகள் என்னங்கிறத நூல்ல அடுத்த விஷயமா ஒன்றொன்றையும் விவரிக்கின்றார். அடுத்த வரியில இருந்து உரைத்த சாதன அறிஞர் உரைத்த என்று அறைவர் அறிஞர் உரைத்த சாதன சதுஷ்டயம் நித்திய அனித்திய படு பொருளின் விவேகம் இக பர போக விராகம் பழிப்பு அறிய சமை முமுட்சுத்துவம் எனப்படும் ஆள்னு இருக்கு, ஆள்ங்கிறது அசைச்சொல், எனப்படும். பேரு அந்த தகுதி 4 தகுதி. அதற்கு பேர் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பேரு. சதுஷ்டயம்னா 4 சேர்ந்த தொகுதிக்கு சதுஷ்டயம்னு பேரு. சாதனம்ங்கிறது அந்த தகுதிங்கிறத குறிக்கிறது. இந்த தகுதி இருப்பவர்கள் இந்த 4ம் தகுதியாக அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது வேதாந்தம் படிப்பதற்கு. என்ன? நித்திய அனித்திய படு பொருளின் விவேகம். சுருக்கமா சொன்னா விவேகம் என்பது ஒரு தகுதி, 1. 2வது விராகம்ங்கிறது 2வது தகுதி. 3வது சமைன்னு சுருக்கமா சொல்லியிருக்கு. சமை முதலான 6. அப்புறம் முமுட்சுத்துவம் 4வது தகுதி, முமுட்சுத்துவம். அதனால விவேகம், விராகம், சமை, முமுட்சுத்துவம், இந்த 4 தகுதிகள். ஒன்றொன்றும் என்னங்கிறது அடுத்தடுத்த பாடல்ல விளக்கம் வருது. இங்க ஒரு சுருக்கமான விளக்கம் இருக்கு. நித்திய அனித்திய படு பொருளின் விவேகம். விவேகம்னா என்னது? விவேகம்ங்கிறது அறிவு. விவேகம் என்பது அறிவு, பகுத்தறிவு. 2 விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து இறுதி முடிவா என்ன வருதோ அதுக்கு தான் விவேகம். அந்த ஒப்பிட்டு பார்த்தல், அந்த ஆராயும் தன்மைக்கு தான் விவேகம்னு பேர். அதனால்தான் அறிவு, பகுத்தறிவு. தமிழ்ல பகுத்தறிவுன்னு சொல்றோம். அறிவுனா ஒரு பொருளை பற்றிய அறிவு. பகுத்தறிவுனா என்னது? பகுத்து பார்த்து ஆராய்ந்து அறிகின்ற அறிவு. அப்ப 2 விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து இது இதனுடைய நன்மை, இது இதனுடைய தீமை, இது இதை விட உயர்ந்தது, இதுல இந்த குணங்கள் இருக்கு, இதுல இந்த குணங்கள்னு இருக்கு. 2 ஒப்பிட்டு ஆராய்ந்து அறிகிற அறிவுக்கு தான் விவேகம்னு பேர். அதனால ஒப்பிட்டு ஆராய்தலுக்கு தான் பகுத்து அறிவுன்னு பேர். பகுத்து அறிதல். அப்படி பகுத்து அறிதல்னால கிடைக்கக்கூடிய அறிவு அல்லது பகுத்து அறிய பயன்படுகின்ற அந்த சாதனம், அதுக்கு பகுத்தறிவுன்னு பேரு. அதனால பகுத்தறிவை பற்றிய பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்னங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ண. அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு அறிவையும் பகுத்தறிவையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தா அதான் பகுத்தறிவு. அதுக்கு பேரு விவேகம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். அதாவது ஞானம்னு சொல்றோம். ஞானம் இருக்கு. ஞானம்ங்கிறதுக்கு விவேகத்துக்கு என்ன வித்தியாசம்? ஞானம்னா ஒரு விஷயத்தை பற்றி அறிவுக்கு ஞானம்னு பேரு. 2 விஷயங்களை ஒப்பிட்டு ஆராய்கின்ற அந்த தன்மைக்கு விவேகம்னு பேர். அதான் பகுத்தறிவு, பகுத்தறிதல். இங்க 2 விஷயம் என்னது? நித்திய அனித்தியம். இந்த உலகத்துல நித்தியமானது எது, அனித்தியமானது எது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஆராய்ச்சியின் விளைவா கிடைக்கக்கூடிய அறிவு, அதுக்கு நித்திய அனித்திய விவேகம் என்று பெயர். நித்தியம்னா என்னது? எப்பொழுதும் இருப்பது, 3 காலத்திலும் இருப்பது எதுவோ அதுக்கு நித்தியம்னு பேரு. அனித்தியம் என்றால் தற்காலிகமாக இருப்பது அல்லது இருப்பது போல தோன்றுவது. ஒரு காலத்துல மட்டும் இருக்கிறது, தற்காலிகமாக இருக்கிறது, இருப்பது போல தோன்றுவது, அதற்கு அனித்தியம்னு பேரு. பின்னாடி அடுத்த பாட்டுல அதுக்கு விளக்கம் வரப்போகுது. அதனால நித்திய அனித்திய விவேகம்ங்கிற
அதுதான் முதல் தகுதி. நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பதை பற்றிய பகுத்தறிவு, அதற்கு நித்திய அனித்திய விவேகம்னு பேரு. உலகத்துல எது நிலையான பொருள், எது நிலை இல்லாத பொருள்? நமக்கு தெரிந்தது எல்லாம் நிலையில்லாத பொருள் தான். எல்லாமே நிலையில்லாத பொருளாத்தான் இருக்கு. நம்முடைய உடம்பு, நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா போக பொருள்களும், அதற்கு மூலமா இருக்கக்கூடிய பஞ்சபூதம், இந்த பஞ்சபூத காரியமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இந்த உலகங்கள் எல்லாமே, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அனித்தியமானதாக இருக்கின்றது. ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல அழியக்கூடியதாக இருக்கின்றது. அதனால எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிற விவேகம். அதுக்கப்புறம் இந்த அனித்தியத்துக்குள்ள நித்தியமான ஒன்று இருக்கிறது, அல்லது அனித்தியத்துக்கு காரணமாக இதை தோற்றுவித்த பரம்பொருள் இறைவன் நித்தியமானவர். தோற்றுவிக்கப்பட்டதெல்லாம் அனித்தியமானது, தோற்றுவித்தவர் இறைவன் நித்தியமானவர். இந்த அறிவு தான் நித்திய அனித்திய விவேகம். இப்ப கடவுள் நித்தியமானவர். கடவுளுக்கு சாஸ்திரம் சொல்ற பெயர் ஆத்மா அல்லது பிரம்மம். பிரம்மம் அல்லது ஆத்மா அது நித்தியமானது, மற்றதெல்லாம் அனித்தியமானது. இந்த விவேகம் முதல் நிலை. அதுக்கப்புறம் இக பர போக விராகம். விராகம்ங்கிறது இரண்டாவது தகுதி. ராகம்னா ஆசை பற்று, விராகம்னா பற்று இன்மை. எதுல பற்று இன்மை? இக பர போக விராகம். இகன இந்த லோகம், பரன பரலோகம், அங்க இருக்கக்கூடிய எல்லா போக விஷயங்களும், அனுபவிப்பதற்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அனித்தியம்ங்கிறத இன்னொரு வார்த்தையில சொன்ன இக பரபோக போகம், இர பரபோகம். இக பரபோகம் தான் அனித்தியம். அனித்தியம் என்னன்னா இந்த லோகம், இந்த லோகத்துல அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், அப்புறம் நமக்கு தெரியாம வேற லோகங்கள்லாம் இருக்கு. சாஸ்திரம் அந்த லோகங்களை பத்தி சொல்லுது. அந்த லோகங்கள்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அனித்தியமானதான். ரம்பா, மேனகா, ஊர்வசி, இந்திரன், சந்திரன், என்னெல்லாம் லோகங்கள் இருக்கோ எல்லா லோகங்களுமே ஒரு காலத்துல தோன்றியது, ஒரு காலத்துல அழியக்கூடியது. ஆகவே அவைகள் எல்லாமே அனித்தியமானவை. அந்த அனித்தியமான அவைகள் மேல இருக்கக்கூடிய பற்றை விடுதல், ஆசையை விடுதல், அது வீராங்கம். ஏன் அதை விடணும்? ஏன்னா அது அனித்தியமானது. அனித்தியமானதுங்கிற விவேகம் வர்ற பொழுது அதை விட்டுவிட வேண்டும். ஏன்? ஏன்னா நாம விரும்புறது நித்தியமான ஒரு சுகத்தை, நித்தியமான இன்பத்தை நாம விரும்புகிறோம். நிரந்தரமான சுகம், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. எப்பொழுதுமே சுகமா இருக்கணும், துக்கம் இல்லாத சுகத்தோட இருக்கணும்னு நாம விரும்புகின்றோம். அந்த சுகத்தை எங்க இருந்து பெற முடியும்? எந்த பொருள் நித்தியமா இருக்கோ அந்த பொருள்ல இருந்துதான் நித்தியமான சுகமானது கிடைக்க முடியும். அதான லாஜிக்கு. பொருள் நித்தியமா இருந்தா தான் அதுல இருந்து கிடைக்கிற சுகம் நித்தியமானதா இருக்கும். அதனால நிரந்தரமான வேலைன்னு வேணும்னு நினைக்கிறான்ல. நிரந்தரமான வேலை கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் ஜாபா இருந்தா வேலை செஞ்சாலும் செய்யலைன்னாலும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். என்ன தப்பு பண்ணாலும் சஸ்பெண்ட் தான் பண்ணுவானே ஒழிய வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். அதனால கவர்மெண்ட் வேலை வேணும்னா, ஏன்னா அது நிரந்தர வேலை. நிரந்தர வேலை இருந்தா தான் நிரந்தரமா பணம் வரும், நிரந்தரமா சுகமா இருக்கலாம். அதனால நிரந்தரமான சுகம் வேண்டும் என்றால் நிரந்தரமான பொருளால் தான் அது கிடைக்கும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது இல்லைன்னு விவேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிரந்தரம் இல்லாத பொருள்ல இருந்து நிரந்தரமான சுகத்தை நாம அடையணும்னு எதிர்பார்க்கிறது என்னது? விவேகம் இன்மை. அதனால அது வரைக்கும் இருந்த இந்த விவேகம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பற்றானது எதன் மேல? இந்த உலக பொருள்கள் மேல, போக விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்றானது நீங்குகின்றது. ஏன் நீங்குகின்றது? அது நிரந்தரமானது இல்லைங்கிற விவேகத்தினால நீங்குகின்றது. நான் விரும்புறது நிரந்தர சுகம், இந்த பொருள்கள் நிரந்தரம் இல்லாதவை. ஆகவே இந்த நிரந்தரம் இல்லாத பொருள்கள்ல இருந்து நிரந்தரமான சுகம் வர முடியாது. ஆகவே எனக்கு இவைகள் வேண்டாம். ஆனா எனக்கு சுகம் வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? அப்ப நிரந்தரமான ஒரு பொருளை நான் பற்ற வேண்டும். நிரந்தரமான பொருள் என்ன என்று ஆராய்ந்த சாஸ்திரம் சொல்லுது, பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் ஒருவரே. உலகத்துல நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள், நித்தியமா இருக்கக்கூடிய ஒரே பொருள் இறைவன் தான். ஆகவே இறைவனை அடைவதன் மூலமாகத்தான் ஒருவன் அல்லது நான் நிரந்தரமான சுகத்தை பெற முடியும். ஆகவே நிரந்தரம் இல்லாத அனித்தியமான பொருள்கள் மேல் இருக்கக்கூடிய ஆசைகளை நான் நீக்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு நீக்கிக் கொண்ட தன்மைதான் வைராக்கியம், விராகம். பின்னாடி அடுத்த பாட்டில் அதுக்கு விளக்கம் வரப்போகுது.
இங்க இக பர போக விராகம்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த லோகம் பரலோகம் எல்லா உலகங்களில இருக்கக்கூடிய எல்லா போக விஷயங்களின் மேல இருக்கக்கூடிய பற்றையும் விடுதல், அந்த ஆசைகளை விடுதல், அது விராகம். அந்த விராகம் எதனால வருது? விவேகத்தினால வருது. அதான் விவேகத்தோட காரியம் விராகம். விவேகம் என்ன? அனித்தியமானவைங்கிற விவேகம். அதனால அனித்தியமான பொருள்கள் மேல இருக்கக்கூடிய பற்றை விடுதல் விராகம். அப்புறம் நித்தியமானவர் இறைவன் ஆத்மா என்ற விவேகம், அந்த இறைவன் மேல பற்றை அடைதல் என்பது அடுத்த விஷயம். அதை அடுத்த சாதனமா சொல்றார் முமுக்ஷுத்வம்னா. முமுக்ஷுத்துக்கு முன்னாடி சமைன்னு ஒன்று இருக்கு. அதனால இந்த முமுக்ஷுத்வம்ங்கிறத பார்த்துட்டு சமைக்கு போகலாம். ஏன்னா இந்த விராகம் அனித்தியமான பொருள் மேல ராகம் போயிருச்சு. அனித்தியமான பொருள்கள் மேல இது வரைக்கும் இருந்த பற்றை விட்டு விட்டு நித்தியமான பொருளை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் முமுக்ஷுத்வம்னு பேரு. நித்தியமான இறைவனை அடைய வேண்டும். அல்லது இந்த அனித்தியமான உலக வாழ்க்கையிலிருந்து, உடலிலிருந்து, உடல் வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் முமுக்ஷுத்வம். ஏன்னா இதை விட்டா தான் அங்கே போக முடியும். இந்த சரீரத்தோட அங்கே போக முடியாது. இந்த சரீரம் அனித்தியமானதுன்னு தெரிகிறது, உலகம் அனித்தியமானதுன்னு தெரிகிறது, கடவுள் நித்தியமானவர்னு தெரிகிறார். அந்த கடவுள் எங்க இருக்கிறார்? நித்தியமான ஒரு லோகத்துல இருக்கிறார். அப்ப அந்த நித்தியமான ஒரு லோகத்துக்கு போகணும்னா அனித்தியமான உலகத்தையும் அனித்தியமான உடலையும் நான் விட வேண்டும். அதனால அனித்தியமான உலகம், அனித்தியமான உடல், இவைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும்ங்கிற விருப்பம், அதற்கு முமுக்ஷுத்வம்னு பேர். அது 4வது தகுதி. அதனால அந்த முமுக்ஷுத்வம் இருக்கணும். அதாவது இந்த ஆசையானது இருக்கணும். உலக பொருள்கள் மேல இருக்க ஆசை போயிருக்கணும். நான் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய வேண்டும்ங்கிற ஆசையானது இருக்க வேண்டும். அந்த ஆசை நிரந்தரமான ஒரு சுகத்தை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம், அதற்கு நிரந்தரமான பொருளை அடைய வேண்டும்ங்கிற ஆசை. அதனால இது பேராசை. உலக ஆசையெல்லாம் அல்ப ஆசை, அது சின்ன சின்ன ஆசை. உலக ஆசையில என்னது? சின்ன சின்ன ஆசை. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் சின்ன சின்ன சுகம். நான் விரும்புறது என்னது? பேரின்பம். ஆகவே இந்த பேராசையை வளர்த்து கொள்ளணும். சின்ன ஆசையெல்லாம் விட்டுட்டு பேராசை, அனைவரும் பேராசை கொள்வீர்களாக நம்ம சொல்லணும். அதனால அத்தனைக்கும் ஆசைப்படும் இப்படியெல்லாம் சொல்றதுதான். அதனால அத்தனைக்கும் ஆசைப்படும்னா அத்தனையாகவும் இருக்கிற இறைவனை அடைவதற்கு ஆசைப்படும்னா அதான் பேராசை. வேற அல்பமான ஆசைகள்லாம் விட்டுட்டு பேராசை கொள்ள வேண்டும்னா. அதனால ஒரு ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றாங்க. ஒரு குருட்ட ஒரு கிரகஸ்தர் போய் நமஸ்காரம் பண்ணாராம். உடனே அந்த குரு, அந்த சன்னியாசி இவருக்கு நமஸ்காரம் பண்ணாராம். அவன் ஒரு நமஸ்காரம் பண்ணா, இவர் 2 நமஸ்காரம் பண்ணாரு. ஐயோ, என்ன நீங்க பெரியவர், நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்றேன்னா? நீங்க சன்னியாசி, எல்லாவற்றையும் துறந்து விட்டீர்கள், நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமானா? இல்லடா, நான் தான் உனக்கு நமஸ்காரம் பண்ணணும், நீ தான் பெரிய துறவி அப்படின்னாரு. நான் என்ன பெரிய துறவினா? நான் அல்பமான உலக விஷயங்களை தான் விட்டு இருக்க, நீ பெரிய கடவுளையே விட்டுட்டியேன்னா. அல்பமான உலக விஷயங்கள் அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையைத்தான் நான் விட்டுட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா அல்பமான விஷயங்களுக்காக பெரிய பொருளான கடவுளையே நீ தான் தியாகம் பண்ணாலு. அதனால நீ தான் பெரிய தியாகி, பெரிய சன்னியாசி. அதனால நான் தான் உனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு பண்ணாராம். அப்ப என்னது? அதனால இந்த சின்ன ஆசையெல்லாம் விட்டுட்டு பேராசைப்பட வேண்டும். கடவுளை அடையணுங்கிற பேராசை வேணும். அந்த பேராசைக்கு தான் முமுட்சுத்துவம்னு பேரு. அதுக்கு முன்னாடி பழிப்பு அறிய சமைங்கிறது ஒரு, அதனால விவேகம்ங்கிறது ஒரு தகுதியை சாதனம்ங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம். தகுதினா சாதனம். விவேகம்ங்கிறது ஒரு சாதனம், அப்புறம் விராகம்ங்கிறது ஒரு சாதனம், முமுட்சுத்துவம்ங்கிறது ஒரு சாதனம், இன்னொரு சாதனம் சமைனா சமைக்கிறது இல்லை. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுமேனா. அதனால மற்ற 3 இல்லை, சமை நல்லா தெரியும், நல்லா சமைக்க தெரியுமே. அதனால இது சம்ஸ்கிருத சமை, இது ஷமைன்னு பேர். அதனால சமையில ஷமா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஷமா அப்படின்னு அதுக்கப்புறம் 6 வரப்போகுது. அதனால ஷமான்னு 1 இருக்கு. இது ஒன்றும் இல்லை, இது ஒரு தொகுதிக்கான பெயர். ஷமா, ஷமம், தமம், உபரதி, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தைன்னு 6 சேர்த்து ஷமாதி ஷட்க சம்பத்திகின்னு பேரு. அது சுருக்கமா சமைன்னு சொல்லி இருக்கிறார். அது அடுத்த பாட்டுல என்னன்னு அடுத்தடுத்து விளக்கம் வரப்போகுது, அங்க பார்க்கலாம். பழிப்பறிய, பழிப்பதற்கு அறிய.
அப்படின்னா பழிக்கக்கூடாது, விட்டுவிடத்தக்க அப்படிங்கிற அர்த்தம். பழிப்பு இல்லாத, குறைகள் இல்லாத, சமம் முதலானவை, குறை இல்லாத, சமம் முதலானவை 4 தகுதி. அதனால இந்த 6வது பாட்டுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, வேதாந்தத்துக்கான அனுபந்த சதுஷ்டயம் என்ன. அனுபந்த சதுஷ்டயத்துல அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். அதிகாரி இந்த 4 தகுதிகளையும் உடையவன் வேதாந்தம் படிப்பதற்கு அதிகாரி. என்ன 4 தகுதி? விவேகம், விராகம், சமை, முமுட்சுத்துவம். விஷயம் என்ன? வேதாந்தத்துக்கு விஷயம் என்ன என்றால் சிவ ஜீவர் ஏகத்துவம், ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லுவோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம் இரண்டும் ஒன்று என்ற ஞானம். அந்த விஷயம்ங்கிறது ஞானம் தான். ஒரு நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். அதானே? எந்த புஸ்தகமாக இருந்தாலும் அதை படிக்கிற பொழுது, கணக்கு புஸ்தகத்தை படித்தா கணிதத்தை பற்றிய அறிவு கிடைக்கின்றது, அறிவியல் நூலை படித்தா அறிவியலை பற்றிய அறிவு கிடைக்கின்றது. அது மாதிரி வேதாந்தத்தை படித்தா என்ன அறிவு கிடைக்கின்றதுன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றிய அறிவு கிடைக்கின்றது. இருப்பது ஒன்றுதான் என்ற அறிவானது கிடைக்கின்றது. அதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், பயன் என்ன என்று கேட்டால் சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய சம்சாரித்துவமானது நீங்குகின்றது. சுருக்கமா சொல்ல போனா ஜீவத்துவம் நீங்குகின்றது. ஜீவன்கிட்ட நீங்கிறது என்ன? துக்க நிவர்த்தின்னு என்னது? நான் ஜீவன்கிற அந்த எண்ணமானது நீங்கி விடுகின்றது. அப்புறம் என்னது? நான் ஜீவன் இல்லைன்னா வேற யாரு? நான் சிவன். அதனால சிவனும் ஜீவனும் இரண்டென்பர் அறிவிலார் அப்படின்னு இதுல ஒரு பாட்டு இருக்கே, திருமந்திரத்துல பாட்டு இருக்கு. இரண்டும் ஒன்றென்று யாரும் அறிகிறார். அப்புறம் சிவன் ஜீவனை அறிந்த பின் சிவனாய் ஆயிட்டிருப்பாரேன்னு பாட்டு இருக்கு. திருமந்திரத்துல இருக்கு ஒரு பாட்டு. சரி, அதனால இதுதான் விஷயம். அதனால இந்த அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் வேதாந்தத்தினுடைய அனுபந்த சதுஷ்டயம். அது இந்த 6வது பாட்டுல சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரிக்கு இருக்க வேண்டிய 4 தகுதிகள் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த பாடல்கள்ல அந்த 4 தகுதிகளுக்கு விளக்கம் சொல்லுகின்றார். 7வது பாடல். நித்தியம் ஆன்மாவே பொய் விடயம் எலாம் என தேர் நிலை தரு நித்யா நித்திய வஸ்து விவேகம் பின் மெத்தி வரும் இகமொடு அமுத்திரத்தில் வரு போக விராகம் இம்மை மறுமை உளவிடைய நுகர்வனைத்தும் பொய்த்து அழியும் இடும்பை மயம் என விடுதலாகும் புகழ் சமையே முதலாய சட்குணங்கள் பெறுதல் வைத்த சமை இயல்பாய முக்தி விருப்பதுவே வயங்கு முமுட்சுத்துவம் என்று அறிந்திடுக மதித்தே. போல விவேகம் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்தியம் ஆன்மாவே. நித்திய நித்திய விவேகம் என்றால் என்ன? அதிகாரிக்கு, இந்த வேதாந்தம் படிப்பவர்களுக்கு முதல் தகுதி 4 சப்ஜெக்ட். அதனால வேதாந்தம் படிக்கணும், என்ட்ரன்ஸ்னா வேதாந்த காலேஜில் சேரணும்னாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 4 சப்ஜெக்ட். 1 விவேகம், 2வது வைராக்கியம், 3வது சமை, 4வது முமுட்சுத்துவம். இந்த 4 சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணாதான் காலேஜில் சேர முடியும். அட்மிஷன் அதுக்கப்புறம் தான். அதனால் முதல் பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னது? விவேகம். நித்திய அனித்திய விவேகம். அது என்ன நித்திய அனித்திய விவேகம்? அதற்கு சுருக்கமாக விளக்கம் இருக்கு. நித்தியம் ஆன்மாவே. ஆன்மா நித்தியமானது. ஆன்மானா இறைவன், கடவுள், பிரம்மம். கடவுள் அல்லது இறைவன், அதற்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற பெயர் ஆன்மா, ஆத்மா. தமிழ்ல ஆன்மான்னு இருக்கு. ஆத்மா, ஆத்மா.
வேற வார்த்தை சொன்னா பிரம்மம். அல்ல, பிரம்மம் ஆத்மா, அது நித்தியமானது. பிரம்ம ரூபமான ஆத்மாவே நித்தியமானது. ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம். ஜீவரூபமா இருக்கிற ஆத்மா, பரம்பொருள் ரூபமா இருக்கிற ஆத்மா. ஆத்மாங்கிறது ஒன்றுதான். அந்த ஆத்மா நித்தியமானது, எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கக்கூடியது என்பது ஒன்று. அதுக்கப்புறம் அனித்தியம்னா என்னது? விடயம் எல்லாம் பொய் என தேர் தரு நிலை. விடயம்னா விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் பொய், எல்லா விஷயங்களும் பொய் என தேர்ந்து அறிகின்ற நிலை, அதான் அனித்திய விவேகம். நித்திய விவேகம், அனித்திய விவேகம். நித்திய அனித்திய விவேகம்னா நித்திய விவேகம், அனித்திய விவேகம். நித்திய விவேகம்னா நித்திய வஸ்துவை பற்றிய விவேகம். அனித்திய விவேகம்னா அனித்திய வஸ்துவை பற்றிய விவேகம். நித்திய வஸ்து எது? ஆத்மா, பிரம்மம் அல்லது இறைவன், கடவுள் அல்லது சிவன், அது நித்திய வஸ்து. அனித்திய வஸ்து எது? உலகம். அதனால விஷயம்னு சொல்லிட்டார். விஷயம்னா நம்மால அனுபவிக்கப்படக்கூடிய அனைத்தும், அதுக்கு விஷயம்னு பேர். அதனால போகம்ங்கிற வார்த்தை வந்தது, போகம்னு சொல்லலாம் அல்லது விஷயம்னு சொல்லலாம். நம்மால அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்ற அனைத்துக்கும் விஷயம் என்று பெயர். அந்த விஷயமெல்லாம் என்னது? பொய். பொய்ன்னு புரிந்து கொள்ளுதல். பொய்னா என்னது? பொய்னா என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். பொய்னா என்னது? உண்மை இல்லாதது எதுவோ அது பொய். உண்மை இல்லாததுன்னா என்ன அர்த்தம்? பொய்ன்னு அர்த்தம். பொய்னா என்னன்னா உண்மை இல்லாதது. உண்மை இல்லாததுனாக்க பொய், அது பொய்ன்னு அர்த்தம். அதனால உண்மை இல்லாததுன்னா இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆராய்ந்து பார்த்தா இல்லாதது, அதான உண்மை இல்லாதது. அல்லது ஒரு காலத்துல இருக்கிற மாதிரி தெரியும், இன்னொரு காலத்துல இல்லாமல் இருப்பது. காணல் நீர்னா, காணல் நீருங்கிறது பார்த்தா தண்ணீர் இருக்கிறதா தெரிகிறது, ஆனா அங்கு உண்மையில் தண்ணீர் இல்லை. அதனால என்னது? அது பொய். பொய் தோற்றம், வெறும் தோற்றம் மாத்திரம், உண்மையில் இல்லை. இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில் இல்லை. அதனால அதுக்கு பொய்ன்னு பேரு. அதனால காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னா. அதனால இந்த காயம், இந்த சரீரம், இது பொய்யானது. பொய்யானதுன்னா தோற்ற மாத்திரமானதுன்னு அர்த்தம். இருக்கு ஆனா இல்லை, இருக்க மாதிரி இருக்கு ஆனால் இல்லை. அதனால் அதுக்கு பொய்ன்னு பேர். நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் உதாரணத்துக்கு பார்க்கணும், இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும், நான் ரொம்ப சொல்ல போகிறதில்லை, ஏன்னா நமக்கு மாதம் ஒரு கிளாஸ் தான். அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் இந்த நூலோட விஷயம் இந்த பெயரெல்லாம் அறிமுகப்படுத்துறதெல்லாம். அதனால் இதெல்லாம் விரிவாக பார்க்கணும்னா அப்புறம் விவேக சூடாமணி மாதிரியான நூல்களுக்கு போனாக்க ஒன்னொன்றுக்கு விரிவான விளக்கம் வரும். இருந்தாலும் அது எப்படி பொய்ன்னு நமக்கு கேள்வி வரும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலகத்தை, காணல் நீரை பொய்ன்னு சொல்லலாம், நீரை பொய்ன்னு சொல்ல முடியுமானா? காணல் நீர் மாதிரி உலகம்னு சொன்னா, காணல் நீர் அது தெரியுது, பார்த்தா காட்சியில இருக்கு, பக்கத்துல போனா இல்லை, அதனால காணல் நீர் பொய். சரி, ஆனா உண்மையிலேயே தண்ணீர் இருக்கு, ஒரு ஏரி இருக்கு, குளம் இருக்கு, கடல் இருக்கு, அதையும் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதுவும் பொய் தான். அதுவும் பொய் தான். சாஸ்திரப்படி இங்க எல்லாமே காணல் நீர் மட்டும் இல்லை, காணப்படுகின்ற நீரும் எல்லாமே இங்க உலகத்துல பஞ்சபூதங்களும் பொய் தான். பஞ்சபூத காரியமா இருக்கின்ற உலகமும் அது பொய் தான். அப்படின்னா என்னது? அது தோற்றத்துல இருக்கு, வாஸ்தவமாக இல்லை, ஆராய்ந்து பார்த்தா இல்லை. அப்படி ஒரு பொருள் ஆராய்ந்து பார்த்தா உண்மையில் இல்லை என்பதுதான் பொய்ங்கிறதுக்கு அர்த்தம். இந்த கட்டடம் இருக்கு, கட்டடம்னா என்னது? கீழே ஒரு தலை இருக்கு, மேலே ஒரு கூரை இருக்கு, சுற்றி 4 செவுறு இருக்கு, அதான கட்டடம். இதெல்லாம் இருக்கிறது கட்டடம். இந்த செவுறு கூரை இதுல எல்லாம் என்ன இருக்கு? செங்கல், சிமெண்ட் இதானே இருக்கு. மண், செங்கல், சிமெண்ட்டு இருக்கு. இதெல்லாம் பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த அறைன்னு சொல்ல முடியுமான்னா? இதெல்லாம் எடுத்துட்டோம்னா, இந்த செவுறு எடுத்துட்டாக்கா, செவுறு எடுத்தாச்சு, இல்லை மேலே கூரை எடுத்தாச்சு, இதெல்லாம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அறைங்கிற ஒன்று இருக்குமான்னா? அறைங்கிற ஒன்று இல்லை. அப்ப இதெல்லாம் சேர்ந்து இருக்க வடிவத்துக்கு அறைன்னு பேர். அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுது அதற்கு அறைன்னு பேரை ஒழிய, உண்மையிலே அறைன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள என்ன பயன்படுத்துறோம்? உள்ள இருக்க வெட்ட வெளியைத்தான் பயன்படுத்துறோம். உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸைத்தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஸ்பேஸு, இந்த அறை தோன்றுவதற்கு முன்னாடியே இருந்ததா இல்லையானா? தோன்றுவதற்கு முன்னாடியே அது வெட்ட வெளியாக தான் இருந்தது.
அந்த வெட்ட வெளியில சுத்தி 4 செவுரை கட்டிட்டு ஒரு அறைன்னு சொல்லி நம்ம அதற்குள்ள பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா அறைங்கிறது உண்மையிலேயே ஒரு பொருள் கிடையாது, ஒரு தோற்றம், ஒரு வடிவம், ஒரு அமைப்பு அதற்கு பேர். அப்ப நம்ம வீட்டிலேயே 10 அறையை கட்டிட்டு ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறோம். இது சாமி ரூமு, இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது ஹாலு, அப்புறம் பெட்ரூம் 1, அது 2, 3 அப்படின்னு வேற வேற பேர் வச்சிருக்கிறோம். உண்மையிலேயே அப்படி அப்படி அத்தனை பொருள் இருக்கான்னா எல்லாமே ஒரே அறை தான். அந்த அறையிலையும் எல்லாமே ஒரு வெட்ட வெளி தான். நம்ம ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறோமே வெளிய இந்த பொருள் எல்லாம் பிரிச்சுட்டா அறைன்னு ஒண்ணு இருக்காது. அதனால அறை என்பது வெறும் தோற்ற மாத்திரம், ஒரு வடிவத்துக்கு அந்த பேர். நம்ம உடம்பை எடுத்துக்கொண்ட அது வெளியே இருக்க பொருளுக்கு நம்ம உடம்பை எடுத்துக்கொண்ட உடம்புன்னு தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்புன்னு மொத்தமா சொல்றோம். தனியா கேட்டா என்ன சொல்றோம்? இது என்னன்னு கேட்டா தலை, அப்புறம் இது கை, இது மார்பு, இது வயிறு, இது காலுன்னா. தனித்தனியா கேட்டா வேற வேற பேரை சொல்லிட்டு இது என்னன்னு கேட்டா உடம்புன்னு சொல்றோம். இப்போ உடம்புன்னு நீ சொன்னது எங்கேனா கேட்கலாம்ல. உடம்புன்னு சொன்னியே, இதை கேட்டா இது கை, இது காலு, இது வயிறு, இது தலைன்னு சொல்லிட்டியே, இப்போ உடம்பு எங்க இருக்கு? உடம்புன்னு ஒரு பொருள் இல்லையில. இதெல்லாம் சேர்ந்து இருந்தா உடம்பு. தனித்தனியா இருந்தா உடம்புன்னு சொல்ல முடியாது. தலை தனியா இருக்கு, 2 கையும் தனியா இருக்கு, கால் தனியா இருக்கு அப்படின்னா உடம்புன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் சேர்ந்து இருந்தா தான் உடம்புன்னு பேரு. அப்போ உடல்ங்கிறது என்னது? இது சேர்ந்த வடிவத்துக்கு உடல்னு பேரே ஒழிய உடல்னு வாஸ்தவமா ஒரு பொருள் கிடையாது. உடல்னு ஒரு வாஸ்தவமா ஒரு பொருள் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாதிரியா சேர்ந்து இருந்தா அதற்கு உடல் என்று பெயர். அதற்கப்புறம் தலையை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணணும். தலைன்னு சொன்னியே, தலையில என்ன இது என்னன்னா இது நெற்றி, இது கண்ணு, இது மூக்கு, இது காது, இது வாயினா அப்ப தலை எங்க? தலைன்னு ஒரு பொருள் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற வடிவத்துக்கு தலைன்னு பேரே ஒழிய உண்மையிலேயே தலைன்னு ஒரு பொருள் இல்லை. அப்புறம் கண்ணை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ண இது என்னன்னா அந்த கண் டாக்டரை கேட்டால் ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் சொல்லுவான். அதுக்கெல்லாம் வாயில நுழையாத மாதிரி ஒரு பேர் சொல்லுவாங்க. கருவிழி, வெள்ளவிழி, அப்புறம் அது இதுன்னா அப்ப என்னது? கண்ணுங்கிறது ஒரு வடிவம் தான். அப்ப உண்மை உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு வடிவம், ஒரு தோற்றம் தானே ஒழிய உண்மையிலேயே அப்படி ஒரு பொருள் இல்லை. இது என்னன்னா இது சட்டைனா சட்டை என்னது? சட்டைங்கிறது ஒரு வடிவம் தானே ஒழிய வாஸ்தவமா என்ன இருக்கு? அங்க துணி தான் இருக்கு. அந்த சட்டையை பிரிச்சு தையலெல்லாம் பிரிச்சு வச்சுட்டா அப்புறம் சட்டைன்னு சொல்ல முடியுமா? சட்டைன்னு சொல்ல முடியாது. எப்ப என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்லுவது? துணின்னு சொல்லுவான். கிழிஞ்ச துணின்னு சொல்லலாம், பழைய துணின்னு சொல்லலாம். அந்த துணியில இருக்க நூலெல்லாம் பிரிச்சுட்டா துணின்னு சொன்னி அது எங்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? இப்போ நூலெல்லாம் ஒரு மாதிரி குறுக்கு நெடுக்குமா அடுக்கப்பட்டிருந்தா துணின்னு பேர். அந்த துணியை ஒரு விதமா கட் பண்ணி ஒட்டி இருந்தாக்கா அதுக்கு சட்டை, பேண்ட்டு, வேற 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 பெயர்கள் எந்த வடிவத்துல இருக்கோ அந்தந்த பெயர்கள் சொல்லுமே ஒழிய அப்ப அங்க பெயர் தான் இருக்கு, வடிவம் தான் இருக்கு, வாஸ்தவமா பொருள் இல்லை. அதனால அது பொய். அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரிச்சாக்க எல்லாமே ஒன்றும் இல்லாம அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு ஆயிரும். எல்லாமே தோற்ற மாத்திரம். அறிவியல் படி சொன்னாலே இந்த உடம்பு என்னன்னா கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனதுங்கிறோம். உடம்புங்கிறது அணுக்களால் ஆனது. கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து உடம்புங்கிற ஒரு வடிவத்துல இருக்கு. ஒரு சின்ன இடுக்கி வச்சு அணுவை பிடிக்கிற மாதிரி ஒரு இடுக்கி வச்சு உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவையும் பிடுங்கி பிடுங்கி மொத்தமா போட்டுட்டா அதுக்கப்புறம் அது உடம்புன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அந்த அணுக்கள் எல்லாம் ஒரு ஷேப்ல இருந்தா தான் உடம்பு. இந்த கட்டடத்துல இருக்கக்கூடிய என்னது? செங்கல் தானே இருக்கு. இந்த செங்கல் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் இது ரூமான்னு கேட்டா சொல்ல முடியுமான்னா செங்கல் தனியா இருந்தா அது ரூம் கிடையாது. செங்கலோ சிமெண்ட்டோ மண்ணோ அது தனித்தனியா இருக்கிற பொழுது ரூம் கிடையாது. அது ஒரு விதமான வடிவத்துல அடுக்கப்பட்டு ஒரு வடிவத்துக்கு வர்ற பொழுது அதற்கு ரூம்னு பேரே ஒழிய உண்மையிலேயே அப்படி ஒரு பொருள் இல்லை. அதுதான் பொய். அந்த மாதிரி இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. உலகத்திலிருந்து பஞ்சபூதத்தை பிரிச்சுட்டாக்க எந்த பொருளுமே இல்லை. அதனால விஷயம் பொய். நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுமே பொய் தானே ஒழிய உண்மை இல்லை. அது உண்மையில இருக்கிற மாதிரி இருக்கு, வாஸ்தவமாக இல்லைங்கிறது தான் வேதாந்தம். அப்படி அந்த விவேகத்தை அடைதல் அது. அதனால இதெல்லாம் அனித்தியமானது, தோற்ற மாத்திரமானதுன்னு புரிந்து கொள்ளுதல். இப்ப நித்தியமானது எது? ஆத்மாதான் நித்தியமானது. ஆத்மா நித்தியமானது, உலகம் அனித்தியமானது.
நித்தியமான ஆத்மாதான் அனித்தியமான உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கிறதுன்னு. அதனால நித்தியமான ஆத்மாதான் அனித்தியமான உலகமாக தோன்றிக் கொண்டிருக்குங்கிறது அப்புறம் கடைசி விஷயம். அதனால இங்க நமக்கு விவேகம் ஆத்மா நித்தியம், உலகம் அனித்தியம். அனித்தியம்ங்கிறத வேற வார்த்தையில பொய் என்ற வார்த்தையினால சொல்லி இருக்கின்றார். அதுக்கப்புறம் விராகம்ங்கிறதுக்கு விளக்கம். பின் மெத்தி வரும், மெத்தி வரும்னா பொருந்தி வரும். இகமொடு அமுத்திரத்தில் வரு போக விராகம். விராகம்னா என்னது? இக அமுத்திரம். இகனா இந்த லோகம், அமுத்திரம்னா பரலோகம், வேறு உலகம். இங்கே வருகின்ற எல்லா போக விஷயங்களும் அதன் மேல இருக்கக்கூடிய பற்று நீங்குதல், அதான் விராகம். அதாவது இம்மை மறுமை, அடுத்த வார்த்தை இம்மை மறுமை. விராகம்ங்கிறதுக்கு போன பாட்டுல சொன்ன விளக்கம்தான் இக பர போக விராகம்னு இருந்தது. அதான் இங்க வேற வார்த்தையில இகமோடு அமுத்திரத்தில் வரு போக விராகம்னு சொன்னார். அதனால இகமோடு அமுத்திரத்தில் வரு போக விராகம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் அடுத்த வார்த்தை. விராகம்ங்கிறதுக்கு விளக்கம் இம்மை மறுமை. இக அமுத்திரம்ங்கிறதுக்கு வேற வார்த்தை இம்மை மறுமை. தமிழ்ல சொன்னா இம்மைங்கிறது இந்த லோகம், நாம இப்ப இருக்கிற லோகம். மறுமைங்கிறது வேற உலகங்கள், இந்த பூமி தவிர மற்ற உலகங்கள். நம்ம மரணத்திற்கு பிறகு எந்தெல்லாம் லோகங்களுக்கு போறோமோ அந்த லோகங்கள் எல்லாம் மறு உலகங்கள், வேறு உலகங்கள். உல விஷயம், இந்த எல்லா லோகங்களிலும் இருக்கின்ற விஷயங்கள். அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களும் பொய்த்து அழியும் இடும்பை மயம் என விடுதல் ஆகும். அதனால விடுதல் அதான் விராகம். விராகம்னா என்ன? விடுதல். எப்படி விடுதல்? எதனால விடுதல்? பொய்த்து அழியும் இடும்பை மயம் என அறிந்து விடுதல். நல்லா அறிந்துங்கிறத நம்ம சேர்த்து கொள்ளணும். இந்த விவேகம் ஆராய்ச்சி பண்ணி பொய்த்து அழியும், இதெல்லாம் பொய்ன்னு புரிந்து கொண்டோம் ஒண்ணு. அதனால இது அழிந்து போகும், இது ஒரு காலத்துல அழிந்து போகும். எல்லா போக விஷயங்களும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். அது நித்தியமா இருக்காது, நிரந்தரமா இருக்காது. அது மாறி போகும், அழிந்து போகும். நல்லா பொய்த்துனா அது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே காணாமல் போய்விடும். பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே நேற்று இருந்தவர் இன்று இல்லைன்னா, நேற்று இருந்த ஆளு இன்னைக்கு பார்த்தா ஆள் இல்லை, போயிட்டாருன்னா. அதனால அது உலகத்தை விட்டே போகலாம் அல்லது நம்ம விட்டும் போகலாம். ரெண்டு விதம், ரெண்டுமே தான். உலகத்தை விட்டு போயிடலாம், போயிட்டு வர சொல்லாமல் போயிடுவார். உலகத்தை விட்டு போகிற போது சொல்லாமல் போயிடுவார். இங்கே உலகத்தில் இருக்கிற பொழுதே கூட சொல்லிட்டு போகிற ஆளும் உண்டு, சொல்லாமல் போகிற ஆளும் உண்டு. ஆனால் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது உறவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், எல்லாம் ஒரு நாள் போகக்கூடியது. இல்லைன்னா அது இருக்கும், உடம்பு போயிடும், நாம போயிடுவோம். அது இருக்கும், நாம போய் விடுவோம். மொத்தத்துல பொய்த்து அழியும்னா. அதனால் நம்முடைய உடல், நாம் அனுபவிக்கிற போக விஷயங்கள், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நம்மிடத்துல இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே பொய்யாய் போய் அழிந்து போகக்கூடியவை. அது மட்டுமல்ல, சரி அது போற போது போகட்டும், இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா இன்மை இடும்பை மயம்னா, இருக்கிற பொழுதும் அதுல சுகத்தை விட துக்கம்தான் அதிகமாக இருக்கின்றது. அது இடும்பை மயமாக இருக்கின்றது. அதனால போறதுங்கிறது ஒரு துக்கம். இருக்கிற பொழுதும் அதுல சுகம் இருக்கிற மாதிரி இருக்கே ஒழிய உண்மையிலேயே சுகத்தை விட துக்கம்தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த உடம்பை வைத்து கொண்டு நம்ம சுகத்தை அதிகமா அனுபவிக்கிறோமா, துக்கத்தை அதிகமா அனுபவிக்கிறோமான்னா சுகம் குறைவு தான், துக்கம் தான் அதிகமா இருக்கு. தூங்குற நேரத்துலதான் ஏதோ சுகமா இருக்கு, மற்ற நேரமெல்லாம் ஒரே துக்கமாகத்தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு மாறி மாறி வந்து கொண்டு இருக்குல்ல, பல விதங்கள்ல மாறி மாறி துன்பமானது நோயினால வருது, இல்ல தட்பவெப்பநிலை மாறுபாடுகளால வருது. நோய் வெளியே இருந்து வரலாம், இல்ல உடம்புல இருந்தே வரலாம், இல்ல பல காரணங்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு துன்பம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதனால இடும்பை மயமாகத்தான் இருக்கின்றது. அதனால இது இடும்பை மயம். அதனால இந்த உலகம், உலக விஷயங்கள், நம்முடைய உடல் எல்லாமே பொய்யானது, காலத்தினால் அழியக்கூடியது. அப்புறம் இருக்கின்ற காலத்திலும்
இடும்பை மயமானது. துன்பம், இடும்பைனா துன்பம், துன்பமயமானது என்று புரிந்து கொண்டு என்ற விவேகத்தை அடைந்து விடுதல். விடுதல்னாக்கா அந்த பொருளையே விடணுங்கிறது இல்லை, அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய பற்றை விட வேண்டும். அதன் மேல அதிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட வேண்டும். அதனால உடம்பு இடும்பை மயனும் விடுறதுனாக்கா என்ன அர்த்தம்? தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி விட முடியாதே, அப்படி விட முடியாது. அப்ப என்னது? அது அனித்தியமானது, அது பொய்யானது, அழியக்கூடியது, துன்பமயமானதுன்னு புரிந்து கொண்டு அதன் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை பற்றை விலக்கி கொள்ளுதல், குறைத்து கொள்ளுதல், நீக்கி கொள்ளுதல். அதுக்குதான் விடுதல்னு பேர். அதனால விடுதல்ங்கிறது இங்க புத்தியில விடுறது, விவேகத்தினால அறிவுனால விடுதல். அறிவுனால அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய பற்றை விடுதல். பொருளையே விடணுங்கிற அவசியம் இல்லை, பொருள் மேல இருக்கக்கூடிய பற்றை விட்டால் போதுமானது. இதனால விவேகத்தினால விட்டால் போதுமானது. அப்படி விட்டுட்டோம்னாலே அது போற பொழுது துக்கம் இருக்காது. நம்ம போற பொழுது அதை விட தயாரா இல்லை, அதுதான் நமக்கு துக்கமா இருக்கு. அது போகக்கூடியதுன்னு தெளிவா தெரிந்திருந்தா முன்னாடியே நம்ம தயாரா இருந்தோம்னா போற பொழுது நான் எதிர்பார்த்தது தான், நீ ஒரு நாள் எனக்கு டாட்டா காமிச்சிட்டு போவேன்னு எனக்கு தெரியும், போயிட்டு வா, சந்தோஷம்னா. இத்தனை நாள் எப்படி இருந்தேங்கிறதான் ஆச்சரியம்னா. அந்த விவேகம் முன்னாடியே இருந்தா, அந்த தெளிவு முன்னாடியே இருந்தா, அதனால நம்ம அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை, அது வாழ்க்கையினுடைய யதார்த்தம்னு புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நடக்காம இருந்தா நல்லது, ஆனா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் உலகத்தினுடைய யதார்த்தம். அதனால அது முன்னாடியே நமக்கு புத்தியில தெளிவா இருந்தா அது நடக்கின்ற பொழுது சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடலாம். அதில் போனால் போகட்டும் போடான்னு பாட்டு பாடலாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு வச்சிடலாம். அதனால அதுதான் விடுதல். அப்போ புத்தியில தயாராக இருத்தல், விவேகத்துல அறிவுல தயாராக இருத்தல். இவ்வாறு உலகத்தினுடைய தன்மை இது மாறுபடும் தன்மையானது, பொய்யானது, அழியும் தன்மையானதுங்கிற விவேகம் எல்லா விஷயத்திலையும், அது சொத்தா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், உடல் வலிமையா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எப்ப விதியினால என்ன நடக்கும், எப்படி நடக்கும்ங்கிறது யாருக்குமே தெரியாது, அது பகவானுக்கு தான் தெரியும். அப்ப இதெல்லாம் மாறுபடக்கூடியது, மாறுபடும் தன்மைங்கிறது அதனுடைய இயல்புங்கிறத புரிந்து கொண்டிருத்தல். இடும்பை உடம்புக்கு இலக்கம் என்றறிந்து கலக்கத்தை கையாரா கொள்ளாதா மேல். திருக்குறள் இடுக்க நடிகா மேல சொல்ற இந்த உடம்போட தன்மையே இடும்பைங்கிறத புரிந்து கொண்டு உடம்புக்கு ஒரு இடும்பை வர்ற பொழுது கலக்கத்தை கையில் எடுத்து கலக்கத்தை அடையாமல் இருத்தல் என்பதுதான் விவேகம். அதனால இப்படி உலகத்தின் மேல இருக்கக்கூடிய உறவுகள் மேல இருக்கக்கூடிய உடைமைகள் மேல இருக்கக்கூடிய நம் உடல் மேல இருக்கக்கூடிய பற்றினை, அபிமானத்தை, எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுதல், விட்டு விடுதல். அதுக்கு பேர் தான் விராகம் என்று பெயர். அதுக்கப்புறம் நேரமாச்சு. சரி, அதுக்கப்புறம் சமை முதலான 6 விஷயங்கள் வருது. அதையும் இங்க சுருக்கமா சொல்றார். அடுத்த பாடல்ல தான் சமாதி சட்க சம்பத்திக்கு விளக்கமா வருது. வைத்த சமை புகழ் சமையே, சமைன்னு சொல்லப்பட்டது, அதன் பின் வரும் சமாதி சட்க சம்பத்தியானது சமையே முதலான ஷட்குணங்கள் பெறுதல். சமைன்னு சொல்லப்பட்டது சமை முதலான 6 குணங்கள், சமம் முதலான 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் என்னங்கிறது அடுத்த பாட்டுல ஒன்றொன்றுக்கு விளக்கம் இருக்கு, அதனால அங்க பார்க்க போறோம். 4வது தகுதி முமுக்ஷுத்துவம், வயங்கு முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம்னா என்னது? இயல்பு ஆய முத்தி விருப்பதுவே என்று மதித்து அறிந்திடுக. சுபாவமாய் உள்ள இயல்பாயன இயல்பாக இருக்கின்ற முக்தி விருப்பம். முமுக்ஷுத்துவம்னா முக்தி விருப்பம். முக்திங்கிறது முக்தி, முக்தியில விருப்பம். முமுக்ஷுத்துவம் என்றால் முக்தி விருப்பு, அதுவே முக்தியில் விருப்பம் இருத்தல் என்பதே முமுக்ஷுத்துவம் ஆகும். முக்தி அப்படின்னா என்னது? இயல்பாக இருக்கின்ற முக்தி. முக்தினா இந்த துக்கத்திலிருந்து நிவர்த்தி அடைய வேண்டும். இயல்பு, இந்த துன்பம் இடும்பைங்கிறது இயல்பா இருக்கு, இந்த இந்த துன்பத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம். சம்சார துக்கத்திலிருந்து இந்த உடம்பு, உலகம்,
அல்லது பிறப்பு இறப்பு, இந்த எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நான் விடுதலை அடைய வேண்டும் என்ற விருப்பம். விடுதலை, நிரந்தரமான விடுதலை. அந்த விருப்பத்துக்கு தான் முக்தின்னு பேர். அதனால முதல்ல விவேகத்தினால என்னது? உலகம் அனித்தியமானது, பொய்யானது, இடும்பை மயமானது. அதனால உலகத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசையானது நீங்குகின்றது, விராகம். அதுக்கப்புறம் அது ஆசையை மனதிலிருந்து விட்டுட்டாலும் உடம்பு இருக்கே, விதி இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கு, உலகம் இருக்கு, உறவுகள் இருக்கு, அதெல்லாம் வந்து போகுது, அதை விட்டுற முடியாது. அதனால நம்ம மனதுல பற்று இல்லாமல் இருக்கலாமே ஒழிய, சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இருந்து கொண்டு இருக்கு, உடம்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்கள் வந்துதான் ஆகும். சமூக ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார நிலையா இருக்கலாம், வேற எந்த நிலையிலையும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அல்லது இருமைகள், இன்ப துன்பங்கள் வருவது வந்துதான் ஆகும். அதை நம்ம மாற்ற முடியாது. அப்ப அது வேண்டாம் என்றால், அதுவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைச்சாக்கா, இப்ப இருக்கிற வரைக்கும், விதி இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு இருந்துட்டு போகுது, ஆனா இன்னொரு உடம்பு எனக்கு வேண்டாம். ஏன்னா இது இருந்தா ஒரே தலைவலியா இருக்கு, தொந்தரவா இருக்கு, ஆகவே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் முக்தி. அதனால இந்த துன்பத்திலிருந்து விடுபடுதல். சுருக்கமா சொன்னா, நான் இன்னொரு உடலை எடுக்காத நிலை, அதான் பிறவாத நிலைன்னு சொல்றோம். பிறவாத நிலையை நான் அடைய வேண்டும் என்ற விருப்பம். ஏன்னா உடம்புனாலே, உடம்புன்னு வந்தாலே அது துக்கம்தான். அதனால எனக்கு உடம்பு, இன்னொரு உடலை எடுத்தல்ங்கிற நிலையே வேண்டாம், பிறவாத நிலையானது வேண்டும்ங்கிற விருப்பம், அதுக்கு பேரு முக்தி விருப்பம், முமுட்சுத்துவம் பேர் என்று மதித்து அறிந்திடுக. இவ்வாறு இந்த 4ஐயும் அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, விவேகம், விராகம், முமுட்சுத்துவம், இந்த 3ஐயும் இங்க சொல்லியாச்சு. சமை என்று சொல்லப்பட்டது 6 அம்சங்களை கொண்டது. ஆகவே அதை தனியா அடுத்த பாடல்ல சொல்லுகின்றார். அதை நம்ம அடுத்த அந்தர்யோகத்துல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.